ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு வண்டர் பெட் ஸ்டோரீஸில் த மேஜிக்கல் புக். அருண், ரேணு, வினய் இந்த 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் லைப்ரரியில் ஏதோ ஒரு மிஸ்டரி பாக்ஸ் இருக்குது அப்படின்றத கேள்விப்படுறாங்க. அதை எப்படியாவது போய் கண்டுபிடிச்சி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அவங்க தேடிட்டே இருக்கப்ப லைப்ரரியில் ஒரு பழைய புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த புக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப பளபளப்பாக இருக்குது. அவங்களுக்கு அதை பார்த்த உடனே ஓப்பன் பண்ணணும்னு தோணுச்சு. ஓப்பன் பண்ணால் அதுலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. லைட் எஃபெக்டோட மறைந்திருக்கும் பொக்கிஷத்தை கண்டுபிடி அப்படின்ற அந்த வாய்ஸ் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த புக்கில் இருந்து ஒரு சில லெட்டர்ஸ் ஃபார்ம் ஆகி இவங்களுக்கு ஒரு வேர்ட் கிடைக்குது. அது சிவப்பு கதவு அப்படின்ற வேர்ட் திரும்ப திரும்ப இவங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்போதான் அதில் அருண் சொல்கிறான், நம்ம லைப்ரரியில் பின்னாடி ஒரு சிகப்பு கலரில் டோர் இருக்கு, வாங்க அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க 3 பேரும் அந்த ரெட் டோர் கிட்ட போயிட்டாங்க. அங்கே போய் பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு சாவி கிடைக்குது. அந்த சாவியில் விழுந்த மரத்தின் கீழ் ரகசியம் அப்படின்ற ஒரு சின்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கு. அப்போ ரேணு, அந்த தோட்டத்துல தான் மரம் விழுந்திருக்கும், எல்லாரும் போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறான். அங்க மரம் விழுந்திருக்க இடத்துக்கு கீழே இவங்களுக்கு ஒரு மேப் கிடைக்குது. அந்த மேப் அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் அந்த ஸ்கூலோட மணி கோபுரம். ஆனா அந்த மணி கோபுரம் பூட்டி இருக்கே, நம்ம எப்படி அதுக்குள்ள போறது, வாங்க திரும்ப போலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. வினய் உடனே, நம்ம கிட்ட இருக்க சாவி இதுக்கு தான் போல, வாங்க இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திறக்கிறாங்க. கதவும் திறந்த உடனே உள்ள போறாங்க. அங்க போன உடனே ஒரு மரப்பெட்டி இருக்கு. அதை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா போச்சு. நம்ம இதை தேடிதானே வந்தோம், இது நமக்கு கிடைக்க போகுது, ஏதோ புதையல் இருக்கு, ஏதோ பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா அதை திறக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இருந்தது பொக்கிஷமோ காசோ பணமோ எதுவும் இல்லை. ஒரு சின்ன மெசேஜ் நோட் மட்டும் இருந்தது. உண்மையான பொக்கிஷம் எதுனா உங்களோட நாலேஜ் தான். புத்தகங்களை அதிகமாக படிக்கிறதுனால உங்களோட நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது. கடைசியாக அவங்களுக்கு புரிஞ்சது, இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ், இந்த மேஜிக்கல் புக் இதெல்லாம் சொல்ல வர்றது நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும், பை ரீடிங் ஆல் தீஸ் புக்ஸ் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறது பணமோ காசோ இதெல்லாம் கிடையாது, நம்மளோட நாலேஜ் தான். அதை நம்ம புக்ஸ் படிக்கிறது மூலமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது அவங்களுக்கு அன்றைக்கி புரிஞ்சுது. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, நாலேஜ் இஸ் பவர். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புக் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். டெய்லி பெட் டைம் ஸ்டோரிஸ்க்கு கம் அண்ட் வாட்ச் வண்டர் பெட் ஸ்டோரிஸ்.